பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், பாவங்களிலிருந்து தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். இன்று வேதனை என்ன தெரியுமா? தௌபா என்று சொன்னாலே அது ரமலான்ல 27ல பள்ளி மௌலவி சொல்லி தருவார், அதுதான் தௌபா. இன்று எப்படி தௌபாவை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, தௌபாவை எதுவரை தள்ளி போடுவார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ரமலான்ல 27ல சில பள்ளிகள் எடுத்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி தான் சொல்லி கொடுப்பாங்க தௌபாவை. அதுதான் தௌபா என்று விளங்கி அதுவரை தான் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் தள்ளி போடுபவர்கள் ஏராளம். இதைத்தான் தௌபா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே அழைப்பு விடுக்கிறான், மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். நீங்க தாமதிக்க கூடாத ஒன்றுதான் இது. இதில் நீங்கள் தாமதிக்கவே கூடாது. ஏன்? மரணம் நம்மை நிழல் போன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மரணம் எம்மை நிழல் போன்று தொடருகிறது. அப்படி தொடரும் போது நாம் அனைவரும் எதை விரும்புகிறோம்? நமது இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். விரும்புகிறோமா இல்லையா? நமது இறுதி முடிவு மோசமடைந்து விடக்கூடாது. நமது இறுதி முடிவு மோசமாகிவிடக்கூடாது. நல்லதாக அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம். இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க பாப்போம். உங்கள் உள்ளத்தில் கையை வச்சு கேளுங்க. நாங்கள் எமது இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்போதும் என்ன உணர்வில் இருக்க வேண்டும் தெரியுமா? எனது எல்லா பாவங்களுக்கும் நான் மனம் பெற்றுக்கொண்டேன். இது இருந்தால் போதும் உங்களுக்கு. நீங்கள் உங்களோட இறுதி முடிவு நல்லதாக அமைய வேணுமா? ஏன்னா இறுதி முடிவு எப்போ வரும் என்று தெரியாது. எப்போ வரும் என்று தெரிந்தால் அதுக்கேற்ப தயாராகலாம். மரணம் திடீரென்று பிடித்துக் கொள்ளும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இறுதி முடிவு நல்லதாக இருப்பதற்கு எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ், எனது எல்லா பாவங்களுக்கு நான் தௌபா செய்திருக்கிறேன், மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், இப்போது நான் எந்த ஒரு பாவத்திலும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இந்த உணர்வோடு இருக்கிறோமா? கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு கேளுங்க. இந்த உணர்வோடு நாம் வாழுகிறோமா? எல்லா பாவங்களுக்கும் நான் மன்னிப்பை பெற்றுவிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்போது என்னை மரணம் வந்து அடைந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்? என்னிடம் எந்த பாவமும் இல்லை, நான் எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்து விட்டேன். இந்த உணர்வு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இது போதும் என் அருமையான சகோதரர்களே. ஆனால் அப்படி இருக்கிறோமா? பலர் தள்ளி போடுகிறோம். அந்த பாவத்துக்கு இப்பே தௌபா செய்யலை, அதுக்கு ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதில் வேலை இருக்க முடியலை, அதில் என்னது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நாங்கள் இப்படி எத்தனையோ பாவங்களை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, இது மிக வேதனையான நிலை. இறுதி முடிவு நல்லதாக வேண்டுமா? இதை மட்டும் செய்யுங்க, வேற எதுவும் செய்ய தேவை. என்ன செய்ய வேண்டும்? எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இப்போது நான் எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்து விட்டேன், நான் இப்போது எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. இதுதான், இதே நிலையிலே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் இதுதான் இறுதி முடிவு நல்லதாக அமைவது, இறுதி முடிவு சிறந்ததாக அமைவது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்தினுடைய